அப்ப மக்கள் நம்ம யோசிக்கணும், இப்படி ஒருத்தருக்கா நம்ம ஓட்டு போட்டோம், இப்படி ஒருத்தங்களுக்கா நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்கு பாஜக நிர்வாகி மேகலா சந்துரு பதிலடி கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுகல மற்ற கட்சி தலைவர்களை தரம் தாழ்த்தி பேசுவாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள தரம் தாழ்த்தி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணு. ஏன்னா அது அவங்களோட டிஎன்ஏல இருக்கிற ஒண்ணு. அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இடங்கள்ல தரம் தாழ்த்தி பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் எல்லை மீறி போய் என்ன பேசினாலும் மக்கள் கேட்பாங்க, என்ன பேசினாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு ஆணவத்துல ஹிந்து மக்கள் அத்தனை பேரோட மனசையும் ஒரு புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த பொன்முடி அவர்கள் பேசியிருக்காங்க. கொஞ்சமாச்சும் பொறுப்பு வேண்டாமா? மக்களால நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியா இருக்கோம், ஒரு துறையோட அமைச்சரா இருக்கும். அப்ப நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும்? ஒரு அரங்கம் நிறைந்த பெண்கள் இருக்காங்க, அப்ப பெண்கள் மத்தியில நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம பட்டை போடுறதையும் நாம போடுறதையும் பத்தி இவ்வளோ இழிவா பேசியிருக்கிற உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்க. உங்களுக்காக ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல. நீங்க பேசின சொற்கள் எவ்வளவு கண்டிக்கத்தக்கதுன்னா, உங்க கட்சியை சார்ந்த கனிமொழி அக்காவே எந்த காரணங்களாக இருந்தாலும் இவ்வளவு கொச்சையான சொற்களை பேசியிருக்க கூடாதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களை பதவி விலக்கி இருக்காங்க. அப்ப மக்கள் நம்ம யோசிக்கணும், இப்படி ஒருத்தருக்கா நம்ம ஓட்டு போட்டோம், இப்படி ஒருத்தங்களுக்கா நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றலாம், அது அவங்களோட பிலீஃபா இருக்கும். இஸ்லாமை பின்பற்றலாம், கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றலாம், சாமியே இல்லைன்னு சொல்லலாம், இந்து மதத்தை பின்பற்றலாம், பெரியார்வாதியா இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்களோட பிலீஃப்குள்ள போய் ஒருத்தங்களை ஹர்ட் பண்றது அப்படிங்கறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது எப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. எத்தனை ஹிந்து மக்களோட மனசு இதுல புண்பட்டிருக்கு அப்படிங்கறது வார்த்தைகளால விரிவிக்க முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் அவர் பேசுனதெல்லாம் அந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு போற அளவுக்கு அவ்வளவு கேவலமா அருவருப்படுற மாதிரி பேசியிருந்தாரு. மக்களே, நம்ம வாங்குற 500க்கும் 1000க்கும் உண்மையா இருக்கணும்னு சொல்லி நம்ம போய் ஓட்டு போடுறோம். ஆனா நம்ம காலம் காலமா வழிபாடு செஞ்சுட்டு வர பின்பற்றிட்டு வர பழக்க முறைகள் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டோம். இனிமேலாவது யோசிச்சு யாரு மக்கள் பிரதிநிதியா இருக்கலாம், யாரு மக்களா ஆட்சி பண்ணலாம், யாரு நம்மளுக்கு பாதுகாப்பான சூழலும் ஆட்சியும் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.